Sit erect, palms forward facing the ceiling, spine erect with a beautiful smile. We'll be chanting the vibrant tone 3 times before starting the session. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. Or chanting go. Take a deep breath. Oh. Another deeper breath. Oh. Take another deeper breath. Slowly and gradually. Open your mouth. எல்லோருக்கும் வணக்கம். வாங்க தொடர்ந்து நாம் அம்பை பிராட்டியுடன் பயணிக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன கிளாஸ்ல வீட்டு திரிப்பால் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீட்டு திரிப்பால் எப்படி நாம் நம்முடைய லட்சியத்தை, இலக்கை, சேர வேண்டிய இடத்தை அடைந்து அதற்கான வழி என்ன, எதன் மூலமாக நாம் அதை அடைய செல்ல வேண்டும், அதற்கான கருவி எது, எப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் எப்படி அவற்றை எதிர்கொள்வது, இது எல்லாம் பார்த்தாச்சு. 10 அதிகாரத்துல பார்த்தோம். மோட்சம் செல்லும் வழின்னு ஆரம்பிச்சு உடம்பின் பயன், கருவி, உள் உடம்பின் பயன், நிலைமை, நாடி தாரணை, வாயு தாரணை, அமுத தாரணை, அங்கி தாரணை, அர்ச்சனை, உள் உடன், கடைசியா பக்தி உடைமை. பக்தி உடைமையில முத்தாய் பார்க்க முடிக்க. இப்ப நாம சென்னையில இருந்து வேலூருக்கு போறோம். வேலூர் போய் சேர்ந்தாச்சு. வேலூர் போய் சேர்ந்த உடனே நமக்கு அட்ரஸ் மட்டும் தெரியுது, எந்த வீட்டுக்கு போகணும்னு. நம்ம என்ன பண்றோம்? போன் பண்றோம். நான் வந்துட்டேன், வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன், எனக்கு இல்லையா யாரும் தெரியாது அப்படிங்கிற. நம்ம யாரு போய் சந்திக்கணுமோ அவர் பதில் சொல்றார், இந்த அட்ரஸ் வந்துடு அப்படிங்கிறார். ஐயோ, நான் ஊருக்கு புதுசு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படியா? அப்படின்னுட்டு நீ ரொம்ப நெருங்கியவனா இருந்தீங்கன்னா நீ எங்க இருக்க அங்கேயே இரு, நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். இல்லையா, அவர் பிஸியா இருந்தாருன்னு இரு, என்னோட ஆள் அனுப்புறேன், அவர் உன்னை கூட்டிட்டு வருவார் அப்படின்னு சொல்றாரு. நீ எங்க இருக்கியோ அங்கேயே இரு, எங்கேயும் இப்படி போயிடாத அப்படின்பார். இன்னும் நீ முயற்சி போடணும்னு நினைச்சாருன்னு ஆட்டோக்காரங்கிட்ட சொல்லுப்பா, அட்ரஸ் கொடு, அவர் கொண்டாந்து விடுவார். 3 நிலைகள். ஆக 2வது அதிகாரமான 2வது பகுதியான திரு அருட்பால், அதுல நம்ம நுழைகிறோம். திரு அருட்பால்ல கடவுள் காட்டுற, நான் இங்கதான் இருக்கேன், வந்து சேரு. ஐயா சாமி, நான் வந்துட்டேன், வழி தெரியலையே, நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன், கவலைப்படாத. அதற்காகத்தான் சத்குருக்கள் ஏற்கனவே அந்த இடத்தை, மோட்சத்தை, கைலாயத்தை, வீடுதலை பெற்றை அடைந்து அதன் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தனக்குள் ஐக்கியமான பிரதிநிதிகளான சத்குருக்களை நமக்காக அனுப்பு. நாம சத்குருவை தேடி போல, நம்முடைய தேவையை இருந்து இறைவன் சத்குருக்களை நமக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை நாம யோசிக்க வேண்டியது, உணர வேண்டியது. அப்படி பார்த்தோம்னா அழகா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆக்ஞா வரைக்கும் வந்துடுறார், திரிவேணி சங்கமம் வரைக்கும் வந்துடுறார். அதுக்கு மேல சகசரஹாரத்தை போறது வழி தெரியல. ஆனா அம்பாள் வந்து நீ அங்க வரணும், அதுவும் தெரியணும் உனக்கு. பரமானந்த நிலையில வந்துதான் நீ வந்து மறுபடியும் உடம்பு நிலைக்கு போகணும். அதுக்காக தோதாபுரி அனுப்புற. அது போல மகாத்தர் பாபாஜி அவரை நாடி போறச்சே லாகிரி மகாசாயாவுக்கு தானே வந்து கூப்பிட்டுப்பார். See the difference?
வெரி இம்பார்ட்டன்ட். தோதாபுரி அன்னையினுடைய ஆணை கிணங்கி இவருக்கு வழிகாட்ட சத்குருவா வர்றார். வேற மகாவதார் பாபாஜி he comes down commanding the லாகிரி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மகாவதார் பாபாஜியை தேடிக்கிட்டு அகத்தியர் வர்றார். மகாவதார் பாபாஜி நம்ம பாண்டிச்சேரி நாகராஜன் அவர் பேர். நாகராஜன் அவர் சின்ன வயசுலயே இந்த முற்பிறவிகளை சேர்த்த தவத்தின் பயனாக அவர் கண்டி கதிர்காம இலங்கைக்கு போயிடுறார் வேலைக்காக. அங்கதான் போகர் சித்தர் இங்க இல்ல போனக்கு இடம், நீ கொல்லிமலைக்கு போனோம், அங்க அகத்தியர்களுக்காக காத்துட்டு இருக்காரு. அர்த்தம் மெய்சில். ஆக அவர் சேர வேண்டிய இடத்தை அடைந்தும் கூட யார்கிட்ட போனோம், எங்க அட்ரஸ் இருக்கு, எப்படி போய் சேர்றது, அவர் எப்படி மீட் பண்றது அப்படின்னு தவிக்கலிச்ச அந்த திருவருள் தானே வந்து உன்னை அணைத்துக் கொள்கிறது. இல்லாவிட்டால் தன் பிரதிநிதியாகிய சத்குருவை அனுப்புகிறது, அல்லது இயற்கையின் வழிகாட்டியாக ஏதோ ஒரு சக்தி. அருணகிரிநாதர் முருகப்பெருமானை சொல்றார், நீ திருச்சி பக்கத்துல ஒரு ஊர், திருச்சி பக்கத்துல விராலிமலையில வந்து என்னப்பா அப்படின்ட்டு அவருக்கு கிடைச்சிடு. விராலிமலை எங்க இருக்குன்னு தெரியாது அருணகிரிநாதர். தட மாதிரி திருச்சிக்கு வர்றார். திருச்சியில வந்து விராலிமலைக்கு எப்படி போறதுன்னு இருட்டுல, அதுப்பெல்லாம் காடுகள் நிறைய. அப்போ இறைவா எனக்கு ஆணையிட்டுட்ட, உன்னை எப்படி வந்து பாக்குதுன்னு தெரியலையே, எனக்கு அந்த அருள் கிடைக்காதா, எனக்கு தவிப்பா இருக்கே அப்படிங்கிறப்ப சிங்கம் எல்லாம் சத்தம் கேட்கறது. அப்போ ஒரு வேடுவன் வர்றான். எங்க ராத்திரியில கண்ணு மணி தெரியாம போயிட்டு இருக்கீங்க, எங்க போறீங்க, உங்களுக்கு யார் வேணும்? அப்பா கடவுளையா பார்த்த மாதிரி இருக்கு, நடுராத்திரி விராலிமலையில முருகப்பெருமனை தரிசிக்கணும்னு போய்கிட்டு இருக்கேன், வழி தெரியல, இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன், காடுல எந்த பக்கம் போறதுன்னு தெரியல எனக்கு. ஓ விராலிமலைக்கு தானே, நான் கூட்டிட்டு போறேன் வாங்க அப்படின்னுட்டு வழி நடத்திக்கிட்டு விராலிமலை கோவில் பக்கத்துல வந்தோடனே அந்த வேடுவன் காணாமல் போயிட்டு. அப்பதான் அருணகிரிநாதர் கண்களில் கண்ணீர் சொல்லிய விராலிமலை முருகன் பேர்ல திருப்புகழ் பாடுறார். அழகான மயில்கள் நிறைந்த வனம் அது. இப்ப கூட பாத்தீங்கன்னா ரோட்டெல்லாம் மயில்கள் போயிட்டு இருக்கும். விராலிமலை தாண்டச்சேன், திருச்சிக்கு போறச்சேன். அப்படி மயில்கள் நிறைந்த அந்த வனம், அங்க மயில்கள் ஆடக்கூடிய தரிசனம் கிடைக்காதா என்றப்ப இங்கே கிடையாது, திருச்செந்தூருக்கு வாழணும்ட்டு தண்டையணி வெண்டையன் கிண்கிணி சதங்கையும் இந்த பாட்டு வந்து திருச்செந்தூர்ல அவருக்கு தரிசனம் கிடைக்கிறது. ஆனா விராலிமலைக்கு அவரை அழைத்து சென்றது முருகப்பெருமான். முருகப்பெருமானே குருவாக இருந்து அவன் செய்த முற்பிறவிகளின் தவப்பயனாக தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொள்ளும். ஆக நாம வேலூருக்கு போயிட்டோம், யார்கிட்ட போறது, எங்க கூட்டு போறது அப்படிங்கிறப்ப அந்த இறைமை தானே வருது, தன்னுடைய பிரதிநிதியாக சத்குருக்கள் அனுப்பது, இல்லாட்டி யார் மூலமாக உணர்ந்து தன்னிட்ட சேரும். இதுதான் பின்னணி, இதுதான் திரு அருள்பா. அதுக்கு முதல் குரல்ல ஒண்ணு அழகழகா மெல்ல போலாம், இதை ரசிச்சு ருசிக்க வேண்டியது. அவ்வை பிராட்டி அது எப்படிதான் அவங்க பாடினாங்க தெரியுது. இதனுடைய முதல் அதிகாரம் அருள் பெறுதல். இறைவனுடைய அருள் இருக்கணும், திரு அருள்பான். அவருடன் எப்படி அவர் அருளை பெற்று அவருடன் ஐக்கியமாகும், அதுதான் திருவருள். திருவருள் எப்படி ஒன்றி ஐக்கியமாகும். இப்ப நாம சாந்தியத்தை தாண்டிட்டோம், அடுத்தது சாயுஜ்யம், இறைவனுடன் ஒன்று கலக்க வேண்டியதுதான் பாக்கி. அப்போ முதல் குறள், அருளினால் அன்றி அகத்து அறிவில்லை, அருளின் மலம் அறுக்கலாம். அதாவது இங்க அறிவுங்கிறது தூய அறிவு. அந்த தூய அறிவு என்பது ஞானம். அந்த ஞானம் படிப்பறிவு பட்டறிவு. நாம் படித்து இன்டலெக்சுவல் நாலேஜ் புக்கை படிச்சு அது இது தெரிஞ்சுக்க அது கிடையாது. நமக்குள்ள ஒரு உள்ளுணர்வுங்கிறது ஒண்ணு இருக்கு. நீங்க அதை நாடி செல்லும் பொழுது தேடுங்கள் கிடைக்கும் என்றார், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். அது போல நமக்குள்ள நம்ம தேடிட்டே போறச்சே அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ யார் மூலமா ஒருத்தர்கிட்ட இந்த வழியில போன்றப்ப முதல் குறள் அருளினால் அன்றி, அந்த திருவருள் இறைவனுடைய அருளினால் அன்றி அகத்து அறிவில்லை.
உனக்கு உள்ளுணர்வாகிய ஞானம் வராது. எவ்வளவுதான் படிப்பாளியா இருந்தாலும் ஏட்டு சுரக்கா கறி குதவாது. பல ஞானங்கள் பேசலாம், என்னென்னவோ படிக்கலாம், உபனிஷத்துக்கள் பேசலாம், இதிகாச புராணங்களை பத்தி லெக்சர் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்கு நிறைவு வராது. இதுதான் இதுதான் என்ற நிறைவு அவரவர்களுக்கு தான் தெரியும். ஆக அருளினால் அன்றி அகத்து அறிவில்லை. உனக்குள் உள்ளுணர்வாக இருக்கக்கூடிய ஞானம் இன்னும் வரவில்லை. அருளின் மலம் அறுக்கலாம். அவனுடைய அருள் இருந்தால்தான் இந்த கடைசி மாசு கூட போயிடும். அப்போ ரொம்ப அழகா பார்த்தோம்னே இதை நீங்க பார்க்கச்சே, அருளினால் அன்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை உந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யா அப்படின்ட்டு மாணிக்க வாசகர் சிவபுராணத்துக்கு பாடு. அவரே சொல்றார், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. நான் பாட்டுக்கு சிவபுராணம் பாடுன்னு சொல்லிட்டேன், எனக்கு கண்ணு காது காது மூக்கொண்ணுமே தெரியாது. ஆனாலும் சிவன் அருள் என் சிந்தையுள் அகத்து அறிவு, அதுதான் அகத்து அறிவு. அகத்து அறிவில்லை. ஆனால் சிவனருளினால் அந்த அகத்தின் இருளை நாம், அந்த மலத்தை நாம் நீக்கி போக்கிக் கொள்ள முடியும். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், எனக்கு சொந்த புத்தி கிடையாது, அவர் கருணையில் கிடைச்சது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ, என் பேரானந்தத்தை எப்படி சொல்றதே தெரியல, பொங்கிக்கிட்டு வருது. முடிஞ்ச நோட் பண்ணிக்கோ, இல்லாட்டி ரெக்கார்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறார் சிவ மாணிக்க வாசகர். சிந்தை மகிழ, நான் சும்மா ஏதோ பேச்சுக்கு பாடல, தானா பொங்கி வருது. என்ன, சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை எதுக்கு சொல்றேன், முந்தை வினை முழுதும் ஓய, எல்லா சஞ்சித கர்மா பிராரத்த கர்மா ஆக எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யா அப்படின்ட்டு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிட்டு, அவன் அருள் என்பது மிக 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 இத பாக்குறச்சே நமக்கு ரமண பகவான் ரொம்ப அழகா ஞாபகம். திருச்சுழி மதுரை பக்கத்துல சின்ன பையன் 10th படிச்சுட்டு இருக்கான். அவனுக்குள்ள அந்த இறப்பு என்ற ஒரு அனுபவம் வந்துச்சே, நான் இந்த உடல் அல்ல, நான் யார் இந்த கேள்வி வந்துச்சே, எனக்கு இந்த படிப்பு கிடைப்பெல்லாம் தேவையில்லை. அப்படி எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்க அண்ணன் கொடுத்த பணத்தை முதல்ல போய் ட்ரெயின் டிக்கெட் வாங்கிக்கிறேன். அப்பதான் திருவண்ணாமலைக்கு ட்ரெயின் கிடையாது, டைரக்ட் ட்ரெயின் கிடையாது. போறாரு, எங்க போகணும்னு தெரியல. திருவண்ணாமலை போகணும், அங்கெல்லாம் போக முடியாதுப்பா, நியரஸ்ட் ஸ்டேஷன் டிக்கெட் தர்றேன் கொடுக்குறாரு. ஒண்ணுபுரம் இது திருவண்ணாமலைக்கு ஏறக்குறைய ஒரு 20 மைல் பக்கத்துல. அங்க போக ட்ரெயின் காட்பாடி வர வழியில. சரி டிக்கெட் கொடுத்துட்றாரு. இவர் வர்றாரு ஒண்ணுபுரத்துல. ராத்திரி ஒண்ணுமே தெரியல, பசிக்குது பையனுக்கு. ஒரு வீட்டுக்கு போற, கையேந்தி நிக்கிற அந்த அம்மா வர்றாங்க. அதுதான் கருணை. அம்மா பசிக்குது, சரி வாடா குழந்தை, எங்க வந்த, பார்த்தா பிராமண பையன் மாதிரி இருக்கிய, சுத்தம் பத்தமா இருக்கியே. ஆமா யாரு, இவர் ஒண்ணும் சொல்ல மௌனமா இருக்க. அந்த அம்மா சாப்பாடு போடும். ராத்திரிங்க படுத்துக்கூடா அப்படிங்கிற. எங்கடா வந்த, திருவண்ணாமலை போறது வந்து. அடடா, இது என்ன 30-20 மைல் இருக்கடா, எப்படி கண்ணு போவேன் தெரியல, பாக்குறேன். அப்போ இந்த ரோட்ல போறச்சு ஒரு சேட்டு கடையில தன்னுடைய கடுக்கனை கொடுக்குறாரு. இதை வச்சுக்கிட்டு எனக்கு பணம் கொடுங்க, நான் திருவண்ணாமலை. அப்படியா, திருவண்ணாமலை போறியா, சரிப்பா இந்த பஸ் பிடிச்சு போயிடு அப்படின்ட்டு பணம் தர்ற. இவர் ஏறி உட்கார்ந்துட்டு பஸ்ல திருவண்ணாமலைக்கு டிக்கெட் கேட்கிறார். சார் எல்லாம் பாக்கணும் சார், அந்த ஒரு கடுக்கண்ணை ஜாஸ்தி பணம் இருக்கு, இந்த கடுக்கண்ணை தூக்கி விசிறி போட்டுறேன், இது வேண்டாம் என்ன கேட்டேன். என்னுடைய எண்ணம் வேறு, திருவண்ணாமலை போனோம், டிக்கெட் கிடைச்சிடுச்சு, அதனால இந்த கடுக்கன் தேவையில்லை, தூக்கி போட்டுருவேன். இதெல்லாம் மெய்சில் இருக்குங்க. அப்புறம் வந்தா இவருக்கு ஏதோ ஒரு மலை மேல கோயில் இருக்கு, இதுதான் திருவண்ணாமலை. அந்த கண்டக்டர் கூட கேட்காம இறங்கிடுறார். அதுதான் அரையணை நல்லோ. சிவபெருமான் குடைவரை கோயில், சமண மதத்தினர் குடைவரை கோயில்கள் கட்டி அங்கே தவம் புரிந்த இடம் தான். இன்னும் அற்புதமான இடம், ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்காது, அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. சிவபெருமான் ரொம்ப ஒரே ஒரு பாறை, மிகப்பெரிய பாறை, அதுல சிவபெருமானுடைய கோவில் இடிக்க இருக்கு. திருவண்ணாமலை இருந்து திருக்கோவிலூர்ல இருந்து ஏறக்குறைய ஒரு 10 மைல், அவ்வளவுதான்.
திருவண்ணாமலை திருக்கோவிலூர், திருக்கோவிலூர் திரியணை அரையணை நல்லூர். அங்க போய் சிவபெருமன் வணங்கி அட கேக்குறாரு திருவண்ணாமலை, அடடே என்னடா பாதி, ஐயோ பஸ் விட்டு இறங்கிட்டனே, இது என்னடா திருவண்ணாமலை, அதோ தெரியுதுப்பா அந்த மலை. ஆஹா, அவருக்கு அப்படியே பேரானந்தம் பங்கிட்டு வருது. அடடா கண்டு கொண்டேன் என் அண்ணாமலையாரைட்டு கையெடுத்து கும்பிடுற, பேச்சே வரல. அந்த மலையை பத்தி திபி திபின்னு ஓடுற. இட்ஸ் அபவுட் 15 miles, அரௌண்ட் 20 kilometers. அதனால இறையருள் கிடைச்சிடுது ஒழிய இறைவன் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்ற வேட்கை உங்களுக்குள், அந்த தவிப்பு, தாகம், ஏக்கம், பிரிவாற்றாமை அது இருக்கணும். அதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்டல, எனக்கு கடவுளை பார்க்கணும், கடவுளை காட்டுங்க. கடவுளை பார்க்கணுமா, சரி வா அப்படின்ட்டு கூட்டு போயிட்டு ஒரு டப்புல தண்ணி இருக்குது, அது முக்கிற தலைய அவன் திணறி போயிடுறான். டக்குன்னு விடுற எப்படி ஒரு ஐயோ செட்டே போட்ட போல் இருக்கு. இந்த நிலை வந்தா தான் நீ பெருமான கடவுளை பார்க்க முடியும். அந்த செத்து போற நிலை உனக்கு வரணும்டா, அதுதான் முக்கியம். இது எதுவுமே முக்கிய நிலை வந்தா தான் கடவுளுக்கு அருக புரிவார். போய் தப்பஸ் பண்ணு அனுப்பிச்சிடுவார். அது போல ரமண பகவான் ஓடி வர்ற, தண்ணி கேட்டு எதுவும் குடிக்க அந்த திருவண்ணாமலை இடத்தை நெருங்கின உடனே அருணாச்சலேஸ்வரர் கோயில் அப்படியே ஓடுற, ஓடி நடிச்சான் கிடையாது. அப்பா நான் வந்துட்டேன், அக்ஷர மணமாலை, நீ என் காதலன், நான் உன் காதலி, இந்த நாயகியை தனியாக விடுதல் உனக்கு அழகோ ரமணா நீ சொல் ஆகட்டு. அந்த அக்ஷர மணமாலை படிச்சுக்கின்னு அப்புறம் நேரா போயிட்டு பாதாள லிங்கேஸ்வரர் அந்த சன்னதியில உட்கார்ந்துருக்கும். ஆக இவர் திருவருளை நாடி போகும் பொழுது பல இடர்பாடுகளை சந்திக்க நேர்ந்தாலும் விடாமுயற்சி எடுப்பார். திரு அருள் பால், அப்பொழுது திரு அருள் தானாக வழிகாட்டுகிறது, ஏதோ ஒரு சக்தி மூலமாக. அடுத்தது பாத்தீங்கன்னா பட்டினத்தார், திருவெண்காடு, பட்டினத்து செட்டி, வணிக குலத்தின் தலைவர், எல்லாத்தையும் விட்டுட்டு நேர போய் திருவிடை மருந்துல உட்கார்ந்துக்கிறார். அப்போ பத்தனகிரியார் சீடனா வர்ற, பத்தனகிரியாருக்கு முதலிய மோட்சம் கிடைச்சு. இவர் சொல்றார், நான் எப்பேற்பட்ட சீனியர், இதுவும் முறையோ நீதியோ இறைவா இது ஆகும், காண வேண்டும் என்று காத்திருந்தேனே, காண வேண்டும் என்றே காத்திருந்தேனே, கனியாத புது ஞானி மேல் கண்பட்டதோ ஈசா, கனியாத புது ஞானி மேல் கண்பட்டதோ, பக்தனல்லவோ சித்தனல்லவோ அன்பே என்றால் இதுவும் முறையோ நீதியோ இறைவாயினாமோ அப்படின்னு முறையிடுவார். அப்போ அவருக்கு அசநீதி கேட்கும், நீ என்றைக்கு பன்றி கரும்பு நீ கடிக்கும் பொழுது உனக்கு இனிக்கிறதோ அப்பொழுது உனக்கு முக்தி கிடைக்கும். அசநீதி அவரை மெனக்கெட்டு திருவிடை மருத்துவர் வந்து ஒவ்வொரு ஊரா போவார், அங்க கரும்பை கடிப்பார். இனிக்காது, கசக்கும். பன்றி கரும்புன்னு ஒண்ணு இருக்கு, அது ஞாபகம் வச்சுக்காம, சாதாரண கரும்பு கிடையாது, பன்றி கரும்பு கருப்பா அது கடிச்சா அவருக்கு உப்பு கரிக்குது, இனிக்கல. இது போல வந்து கடைசியில நம்முடைய திருவொற்றியூர் தியாகேச பெருமான் கோயில் பக்கத்துல, இந்த கடற்கரை பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பன்றி கரும்பை கடிக்கிறச்ச இனிக்குது. ஆஹா ஆஹா ஆஹான்று இன்றைக்கு கூட அவர் சமாதி திருவொற்றியூரில் இருக்கிறது. அப்படி இறையருள் கண்ணாமூச்சி ஆடும், கண்ணாமூச்சி ஆடும். அம்பாளுடைய விசேஷமே அதுதான். அழகா தோற்றம் அளிச்சுட்டு காணாம போயிடும், ஏற்க வைப்பாங்க, பைத்தியம் பிடிக்கிற நிலைக்கு வரும். அது அப்பொழுதுதான் அம்பாள் உன்னை ஏற்றுக்கொள்வாள். ஏன் நான் மட்டும்தான் உனக்கு வேணும்னா நீ பட்டுதான் ஆகணும். அது போல சிவபெருமான் பட்டினத்தாருக்கு வழிகாட்டினார். அது மட்டுமல்ல, சுந்தரமூர்த்தி நாயகனர் அவருடைய நெருங்கிய நண்பர், கொங்கு நாட்டு அரசர், அவர் சொல்லிடுறார், அவன் நண்பனாச்சே என்னை விட்டுட்டு போறிய கைலாயத்துக்கு, டோன்ட் வரி, ஐ வில் டேக் இட் டு கைலாயம், ஐ காட் தி ஃப்ரீ பாஸ், என் கூடவே பின்னாடியே வந்துடுங்கிறார். சரி, ஒரு யானை மேல ஏறி சுந்தரமூர்த்தினார் கம்பீரமா போறார். அவர் தான் ஹீரோவாச்ச. சேர நாட்டு அரசன் சொல்றான், நான் குதிரையில வருவேன், நான் வேகமா போறேங்கிறான். நீ எப்படியோ போ, பின்னாடி வந்து முன்னபடியும் இந்த வெளியில வந்துட்டு போயிடுறேன். இவரு கைலாயத்துக்கு சுந்தரமூர்த்தி நான் யானை மேல வரத்துக்கு முன்னாடி இவர் போயிடுறாரு கைலாயத்துக்கு.
போயிட்டா இறைவா இறைவா நமச்சிவாயா நமச்சிவாயா, எங்க நமச்சிவாயா? கைலாச கேட் எல்லாம் க்ளோஸ், திறக்கவே இல்லை. பாக்குற அழற, அழற. அவர் யானை மேல வர்றார். நான் இத்தனை காலம் உங்க அருள் பெற்ற உங்களுடைய திருவடிகளை சரணம் இருந்தேன், இப்படி செய்யலாமன்ட்டு ஆதி அந்த உலா ஆதி இன்றைக்கு நீங்க நாத பிந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ அந்த திருப்புகள் படிக்கிறச்ச சேர நன்னாடு வந்து அதனுடைய ஆதி அந்த உலா வாசு பாடிய என்ற ஒரு வார்த்தை வரும். அந்த ஆதி அந்த உலா பாடணும். சிவபெருமான் தான் எப்பவுமே பக்தியை அவரால் கட்டுப்படுத்த முடியாது. அது ராவணனா இருந்தாலும் சரி, குபேரனா இருந்தாலும் யாருமே சரி, தவறான காட்சி கொடுத்துருவார். முன்னாடி சேரரசர் சிவபெருமானோட ஐக்கியமாயிடுறார். சுந்தரமூர்த்தி தேர்றார், எங்க என் கூட அந்த ராஜாண்டு. அவன் அப்ப வந்துட்டானே, இந்த மாதிரி எவ்வளவு அழகா பாடியிருக்கான் பாரு. ஆதி அந்த உலா, அப்பேற்பட்ட இறைமையினுடைய கருணை தானாக உன்னை ஆட்கொள்ளும். உன்னுடைய பக்தியானது சரியாக இருக்கும். அதனால்தான் அந்த முதல் குரல்ல சிவனுடைய அருள், அந்த பெரு இறைவனுடைய அருள் தான் உன்னுடைய அகத்து அறிவை வளர்க்கும். எவ்வளவு அழகம். அடுத்தது அவை பிராட்டி உனக்கு திருவருள் கிடைக்கணும்னா என்னெல்லாம் செய்யணும்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் போறாங்க. அதுதான் அவை பிராட்டி அழகு. முதல்ல என்ன வேணும்? அகத்து அறிவு வேணும். அதுக்கு அவன் அருள் வேணும். முதல்ல அவன் அவனை இறைவா காப்பாத்து, இறைவா நீதான் எனக்கு சகலமோ, நீதான் என் கண்கண்ட தெய்வம், நீதான் என் காதலன், நீதான் என் காதலி, நீதான் என் துணைவி, நீயே சர்வமும் அப்படின்னு போயிடும். இரண்டாவது குரல் பாத்தீங்கன்னா, இருளை கடிந்து இன்று இறைவன் அருளால் தெருளும் சிவச்சிந்தையாம். தெருள் என்பது பயம். ஐயோயோ வெளியில் இருக்கமே, யார் வந்து கூட்டுட்டு போவா தெரியலையேன்ட்டு நம்ம உண்டா இல்லையா, ஒரு புது ஊருக்கு போறோம், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம், யாரோ முறைச்சு பாக்குறா, எங்க போனோம், உங்களுக்கு ஆட்டோ வேணுமா ஒருத்த கேட்கறான், டாக்ஸி வேணுமா ஒருத்த கேட்கறான், சார் கொடுங்க பையன், நான் தூக்கிட்டு வர பையன் புடுங்குறான். என்னடா இவங்க மாட்டிக்கிட்டோம், வர சொல்லிட்டாரு, வந்து சேர்ந்துட்டோம், கூட்டுட்டு போக கூட ஆட அனுப்ப மாட்டீங்களா அந்த தோணுமா தோணாதா? அந்த நிலையில அவை பின்னாடி சொல்றாங்க, இருளை கடிந்து உன்னுடைய பயத்தை போக்கி இறைவன் அருளா, மறுபடியும் அருள் தான் வர்ற, இறைவன் அருளா தெருளும் சிவச்சிந்தையாம். உனக்கு சிவச்சிந்தை அதிகமாக பயமுற்றவெல்லாம் காணாம போயிடுவாங்க. அதுக்குள்ள அந்த சத்குரு வந்துடுவார். வாங்க வாங்க, நான் தான் வந்து அந்த பிள்காட்டை வச்சுட்டு வருவாங்க. இப்ப நீதான் தன்ராஜா, இங்க வெள்ளூருக்கு வந்துட்டியா, வா சீக்கிரம் போகலான்ட்டு தனராஜ் கையை காட்டு இருப்பாங்க. நீ உடனே போய் சேர்ந்து பத்திரமா வீடு போய் சேர். ஆக இரண்டாவது குரல் பாத்தீங்கன்னா, இருளை கடிந்து உன்னுடைய அறியாமையை பயத்தை போக்கி இன்று இந்த சமயத்தில் இறைவன் அருளால் தெருளும் சிவச்சிந்தையம். உன்னுடைய பயம், ஐயம், ஐக்கியம், பேதமை, அது எல்லாமே வந்து சிவனுடைய இறைவனுடைய அருளால் அவனை பார்த்து அவன் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க, எல்லாம் காணாம. விளையாட்ட கிடையாது, இதெல்லாம் அனுபவம். எங்கேயும் காணாம இருக்கிறச்ச யாரோ ஒருத்தர் உங்களை கைட் பண்ணுவாங்க. அது எந்த விதமான இதுக்கு அவை பிராட்டி ரொம்ப அழகா என்ன சொல்றாங்கன்னு, ஈசன் அருள் பெற அவனுடைய அருள் என்பது நீ எப்பொழுது வாய்க்கும் என்றால் நீ சிவச்சிந்தையிலேயே இருக்க வேண்டும். மற்றவை நீதான், யூ ஆர் த ஹையஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி கோல் அப்படின்னு கெட்டியா புடிச்சுக்கோ. அப்போ அவர்கிட்ட தப்பவே முடியாது, நீ அவர்கிட்ட உன்கிட்ட அவர் மாட்டிப்பார். அப்படின்ட்டு இரண்டாவது குரல்ல சிவச்சிந்தை மிக முக்கியம். முதலில் அவன் அருள் முக்கியம், இரண்டாவது அதற்காக உடைய சிவ சிந்தனை முக்கியம். இரண்டாவது குரல்ல அவன் இன்சிஸ்ட் பண்ற கூடவே வாங்க. மூன்றாவது குரல் சிவச்சிந்தை எப்போ வரும்? வாய்மையா பொய்யா மனத்தால் மாசற்ற தூய்மையால் ஈசன் அருள். வாய்மை சார், நீங்க பணக்காரா இருக்கணும்னா ஏழையா இருக்க வேணாம். You cannot live in the world of reflections. இந்த உலகத்தை பார்த்துட்டு இருந்த உலகம் பார்த்துட்டு தான் வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும் வையகம் இதுதான், முடிவே கிடையாது. இது ஒரு மாயா மனம். ஒரு மாய கண்ணாடியில சுத்திட்டே இருக்கு. ஒரு கண்ணாடி பார்த்தா பெருசா காட்டும், இன்னொரு கண்ணாடி பார்த்தா சின்னதா காட்டும், இன்னொரு கண்ணாடி பார்த்தா குண்டா தெரியும், இன்னொரு கண்ணாடி ஒல்லியே தெரியும்.
இது கண்ணனுடைய இயல்மை, அதுதான் சமூகம். நீங்க அது கிடையாது, நீங்க தான். அது எப்படி இருக்கணும்? வாய்மையா, உன்னுடைய மனசுக்கு நீங்க நேர்மையா, பொய்யா மனத்தினார். ஷோ காட்டப்படாது. நான் தான். என்ன இப்படியே ஏத்துக்கிறியா ஏத்துக்கோ, இல்லாட்டி ஜெய்குருதேவ் போயிட்டு இருக்கேன். வாய்மையா பொய்யா மனத்தினார் மாசற்ற தூய்மையா, ஈசன் இறைவா நீதான் எனக்கு வேண்டும், நீதான் எனக்கு. ஆக அற்புதமான மாணிக்க வாசகர் பாடல். மாணிக்க வாசகர் ஏங்குற, ஏன் அப்பா உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன் நான், நீதான் வேணும். என் புத்தியா இது? நாய்க்கு வேலை இல்லை, உட்கார நேரம் பழமொழி இருக்கு கிராமத்துல. நாய்க்கு வேலை இல்லை, உட்கார நேரம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கும். பாத்துட்டீங்க, அது மாணிக்க வாசகர் சொல்ற. நான் ஒண்ணுதான் நினைக்கிறேன். ஆனா எப்ப பார்த்தாலும் மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கு. இறைவா நான் பொய்யாமை செய்த பொய்யாமை என்ற ஆற்று தூய்மையான மனத்திறனா இருக்க வேண்டும் தான் உன் புகழ் பாடிக்கிட்டு இருக்கேன், உன் கோவிலா தேடிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் என் புத்தி எப்படி இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன்? அப்பா நீதானே காப்பாற்றணும். உண்மையே அப்பா ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரம்பதே. முதல்ல புடிச்சு போட்டுற. நீ கூட அப்பா கிட்ட, அப்பா உன்னை விட்டா யாருப்பா, நீதான்ப்பா எல்லாம், நீதான்ப்பா எனக்கு எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொன்னா அப்பா கொஞ்சம் உருகுவார். அதுக்கப்புறம் ஒரு பைக் வாங்கினப்பா, வாங்கி கொடுப்பான்னு கேட்ட யோசிப்பேன். அப்பா பைக் வாங்கி கொண்டு போன அவசரம் போடாம முதல்ல அப்பாவை கொஞ்சம் தூக்கி வைக்கணும். அது மாணிக்க வாசகர் ரொம்ப கை தேர்ந்த கலை. நீங்க பாத்தீங்கன்னா சிவபெருமான் தூக்கி வச்சிருவார். பாத்தீங்கன்னா உண்மையே அப்பா ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த அமுதே. எப்படியா அற்புதமான பஞ்சாமிரதம் மாதிரி இருக்காரு பெருமான் சிவபெருமான். பொய்மையே பெருக்கி, இப்போ கீழே வர்ற, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலகினேன். சரி, அவ்வளவு அழகான வார்த்தை. ஒரு புழு பாத்தீங்கன்னா நேரம் போகாது, வளைஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு நெளிஞ்சு போகும். அதனுடைய இயல்பு. என்ன அழகான வார்த்தைகள், இதயத்தின் மொழிகள். நான் நல்லவனா இருக்குன்னு பாக்குறேன், இந்த புத்தி இருக்குதே புழு மாதிரி நெளிஞ்சு 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 நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது. புழுத்தலை புலையனேன் தனக்கு. புலையனேன் என்றால் அனுபவம் இல்லாத, புத்தி இல்லாத தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே. இவ்வளவு மோசமா இருந்து கூட என்னை ஒரு பொருட்டாக நீ என்னை ஏற்றுக்கொள்கிற இறைவா, உன்னுடைய அருளை நான் என்னவென்று சொல்வது? என்னமா சவுண்ட் கேட்கல, கேக்குறது? Are you able to hear? சவுண்ட் கேட்கல. You show me a thumb. சவுண்ட் இல்ல, நீங்க பாருங்க, நீங்க செக் பண்ணுங்கம்மா. எல்லாருக்கும் கேட்கறது, நீங்க செக் பண்ணுங்க. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலகினேன் தனக்கு செம்மையே ஆகி சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே. அப்படி சொல்லிட்டு நீ என்னை என்ன பண்ணாலும் சரி உன்னை விட மாட்டேன். இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன். அந்த வார்த்தை பிரயோகத்தை பாருங்க. இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன், எங்கெழுந்தருளுவது இனியும் நீயே. உன்னை விடவே மாட்டேன், உன்னை கெட்டியா பிடிச்சுக்கிட்ட. நீ என்னை என்ன செஞ்சாலும் சரி உன்னை விட மாட்டேன். அப்பதான் அவன் அருளை நான்றப்ப அந்த அற்புதமாக வாய்மையா ஒத்துக்கிறார் அவன். புழுத்தலை புலையினேன், நான் என்ன பண்றது, இப்படியே படிச்சுட்டேன், நீ அப்படிதான் இருக்கேன், நான் ட்ரை பண்றேன், ஒண்ணுதான் விட மாட்டான். ஆக வாய்மையால் பொய்யா மனத்தினால் மாசற்ற தூய்மையா ஈசனர். அப்ப ஈசன் பெருமான் பாக்குற, ஐயா நீ என் படைப்பு தானே, நானே கரியன் இருக்கேன், டோன்ட் வரி, ஐ அக்செப்ட் யூ. அதனாலதான் பேர்பட்ட திருவெம்பாவை திருவாசகத்திற்கு உருகாதா, ஒரு வாசகத்திற்கு உருகு. அப்படி மாணிக்க வாசகர் தனி அழகாக அவருக்கு தனியா காணப்படுவார். நீங்க தேவாரத்துல பாத்தீங்கன்னாலே இந்த திருப்பதிகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஞான சம்பந்தர் நடை ஒரு மாதிரியா இருக்கும், அப்பர் நடை ஒரு மாதிரியா இருக்கும், சுந்தரமூர்த்தி நாயகனர் இவரது மட்டும் பாத்தீங்கன்னா டோட்டலி சரண்டர் சரண்டர் சரண்டர். அன்புனாலேயே கடவுளை கட்டி போடக்கூடியவர் மாணிக்க வாசகர். ஆக சொல்றாரு, ஒத்துக்கிறார், நீதான் காப்பாற்றணும். அவை பிராட்டி பாக்குறாங்க, ஆமா உனக்கு வாய்மை இருக்கணும், பொய்யா மனத்தினா இருக்கணும், தூய அறிவு ஈசன் அருளால் அப்பொழுது உனக்கு வாய்க்கும். இந்த குறள்
ஒவ்வகத்துள் நின்ற சிவன் அருள் பெற்ற கால் அவ்வகத்துள் ஆனந்தமா. ஒவ்வகத்துள் அப்படின்னு மனசு ஒத்து போனோம். இங்க ஒரு மனசை வச்சுக்கிட்டு, கோவில் ஒரு மனசை வச்சுக்கிட்டு, வெளியே ஒரு மனசை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. அகத்துள் ஒவ்வொன்னு ஒத்த மனத்தினாய் சிவன் அருள் பெற்றக்கா. இப்ப சிவன் அருள் பெறறதுக்கு அவன் அருளாலையும் சொல்லிட்டீங்க. அவன் அருள் பெறத்துக்கு என்ன சொன்னீங்க? எனக்கு சொந்த புத்தி கிடையாது, நீதான் காப்பாதம் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது வாய்மை இருக்கணும், பொய்மையற்ற ஒழுக்கம் இருக்கணும், அதையும் சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க? அவன் அருள் பெற்றக்கா என்ன வரும்? அகத்துள் ஆனந்தமும் சிவபெருமான் அருள் கிடைத்த அந்த கணம் உங்களுக்குள் ஆனந்தமானது நிரம்பி வழியும். நிரம்பி வழியும் அந்த ரொம்ப அழகாக அவர் சொல்றப்ப அபிராமி என்றது அபிராமி பட்டர் தான் தெரியும். அது சொல்றப்ப என்ன சொல்ற? ஒவ்வகத்துள் நின்ற இறைவா நீதான் எனக்கு வேண்டும். முன்ன நிக்கிறச்சே அவர் காட்சி, அவருடைய அழகான சிவலிங்கம், அம்மை கூடவே இருக்காங்க. ஆனந்த நடராஜர் தாண்டவம் அங்க அழகா நீங்க பார்த்து உங்களை மறந்து இருக்கச்சே அவருடைய அருள் தானாக வரும். அப்பொழுது உனக்குள் ஆனந்தம் பொங்கி வழியும். அப்பதான் அந்த ராஜா அபிராமி பட்டரை என்ன இன்னைக்கு பௌர்ணமி வந்துருமா, இந்த அம்மா பௌர்ணமி காட்டுவாளன்றப்ப அம்மா நினைச்சா எது நடக்காதுங்கிறப்ப அப்ப அகத்துள் ஆனந்தம் பொங்க அபிராமி என்றார் இவர் பாடுறார். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உண்மை. அம்மாவை சேலஞ்ச் பண்றாரு. ஏன் அம்மா பார், உன்னை நம்பி நின்று இருக்கேன், அதான தூக்கில் போட்டோம் போல். நின்றும் நின்னாலும், இருந்தும் உட்கார்ந்தாலும், கிடந்தும் படுத்துக்கிட்டு இருந்தாலும், நடந்தும் நடந்துகிட்டு இருந்தாலும் நினைப்பது உண்மை. அது உனக்கு நல்லா தெரியும். என்ன நீ ஏமாத்த முடியாது. என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். உன் பாதங்களை தான் நான் வணங்கிட்டு இருக்கேன். எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே. எழுதாமறையின் நீயே வேதமாக விளங்குகிற. உனக்கு என்ன வேதத்தை பத்தி? எழுதாமறையின் நீயே அந்த வேதங்களின் உட்பொருளாக விளங்கக்கூடிய அரும் பொருளே, என் அம்மாவே, உமையே, இமயத்து அன்றும் பிறந்தவளே, அழியா முக்தி ஆனந்தமே. நீதான் எனக்கு இந்த ஆனந்தத்தை கொடுத்த, பேரானந்தத்தை கொடுத்திருக்க. என்னுடைய அகத்துள் இருப்பதனால் உன்னை பத்தி நின்றும் நிறந்தும் கிடந்தும் நடந்தும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எனக்குள்ள ஆனந்தத்தை கொடுத்து அப்படி ஆனந்தமா இருக்கேன். இது என்ன உதிர பண்ண போறது? எது எனக்கு இந்த ஆனந்தத்தை கொடுத்திய அந்த ஆனந்தம் போரும் அம்மா. ஆனால் ஆனால் உன்னுடைய மனத்தாள் அன்றி வேறு எதையும் நான் நினைக்க மாட்டேன் அப்படின்ட்டு அம்மா கிட்ட கேக்குறச்சே எந்த அம்மா தான் உருக மாட்டாங்க. அபிராமியா இருந்தாரு. அபிராமி பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள்ள புல்லரிக்கை செய்யும். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. உன்னதான் நினைக்கிறேன். யார நினைக்கணும்? நீதான் ஆனந்தத்தின் சொரூபம். என்றும் வணங்குவது உன் மனத்தாள். எழுதாமறையின் ஒன்றும் மறும் பொருளே, உமையே, இமயத்து அன்பும் பிறந்தவளே, அழியா முக்தி ஆனந்தமே. எனக்கு பேரானந்தத்தை கொடுத்துட்டாங்க. இந்த உடம்பு இருந்தா என்ன போனாங்க. இந்த உடம்பு இருக்கணும்னா பௌர்ணமியை காட்டு, உடம்பு வேணாம்னு போடும். ஆனா கிட்ட நான் ஆனந்தம். ஆகிய அவ்வை பிராட்டி என்ன அழகா சொல்றாங்க அங்க சொல்றப்ப, சிவன் அருள் பெற்ற கால் அவ்வகத்துள் ஆனந்தமாம். அதுதான் சார் நீங்க பார்க்கணும். வேதாத்திரி மகரிஷி பாத்தீங்கன்னா, சேஷாத்திரி மகரிஷி திருவண்ணாமலையில பைத்தியக்காரமா சுத்திட்டு இருப்பார். ரவுண்டா எல்லாருமே ஒரு பைத்தியம் பைத்தியம் இருப்பார். எனக்குள்ள இருக்கிற ஆனந்தம் உங்களுக்காக தெரியும். நீங்களும் தான் பைத்தியம் எனக்கு சொல்லிட்டு போயிட்டா இருப்பார். அவர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பைத்தியம் 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 அவர் இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க இவர் தான் பைத்தியம். நம்ம எல்லாருமே பக்தி அதிகமாயிடுச்சுன்னா கொஞ்சம் மரக்கழந்த மாதிரி ஆயிடும். அது நிஜம். கோவில்ல போயிட்டு நம்ம ஒரு யோகா ஸ்டூடெண்ட் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க விஜயபிரியா அப்படின்ட்டு. அவங்க சொல்லுவாங்க, சார் நான் போனேன்னு கடவுள் முன்னாடி பார்த்தா கண்ணுல தண்ணி தானா வருது சார். எல்லாரும் என்னை பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கிற. ஆனா மக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அந்த காதலாகி கசிந்த கண்ணீர் வருதே, எல்லாருக்கும் வராது. நீ ரொம்ப பாக்கியம் பண்ணணும். இது நாராளம் அழு, ஓன் அழு. இறைவர்கள் கிடைக்கணும்னா மனசை விட்டு அழு.
நீ அழுதாலும் ஏன் அழுதான்னு கேட்கும். அழ காட்டி கல்லு மனசு கழவே தெரியல, இதுக்கும் தப்பு சொல்லுவாங்க, அதுக்கும் தப்பு சொல்லுவாங்க. நீ நீயாயிரு அப்படி சொல்லியிருக்கேன் அவளுக்கு. ஆமாப்பா இனிமேல் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆக ரவிராமி பட்டர், நீ தான் எனக்கு வேணும். இருந்த உடம்பு இருந்தா உன்னுடைய ஆனந்த ஞானத்தில் இருப்பேன். போச்சு, நான் இருப்பேன். ஆக அவ்வை பிராட்டி சொல்லக்கூடிய அவ் அகத்துள் ஆனந்தமா, ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறாங்க. சிவன் அருள் கிடைக்கும் கால் அவ் அகத்துள் ஆனந்தமா. அடுத்து என்ன? உன்னும் கருமம் முடிக்கலாம் ஒள்ளியதா மண்ணும் அருள் பெற்ற, மண்ணும் அருள் பெற்ற கால், இறைவனுடைய அருள் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் உன்னும் கருமம் முடிக்கலாம், நீ என்ன நினைச்சாலும் நடக்கும். அவ்வை கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, வாக்குறுதி. உன் மண்ணும் அருள் பெற்ற கால், மண்ணும்னா மிகப்பெரிய, மண்ணும்னா அவர்கள் மனது நிறைந்த அருள், அவனுடைய அருள் பெற்ற கால் உன்னும் கருமம் முடிக்கலாம், நீ என்ன நினைச்சாலும் நடக்கும். அது சந்தேகமே கிடையாது. ஏன்னா நீ நினைக்கிறதுல களவு. யோ எனக்கு பணம் வேணும்னு நினைச்சதும் கிடைக்குமா கிடைக்கா காட்டுன்ட்டு நான் தான் பணத்தை மரியாதை கிடையாது. கடவுளே நீதான், கடவுளை நீதாங்கிறப்ப உன்னும் கருமம் முடிக்கலாம் அப்படின்ட்டு உண்ணும் கருமம் தானாக முடியும். அதை பத்தி நீ கவலையே படாது அப்படின்ட்டு உண்ணும் கருமம் முடிக்கலாம். ஒள்ளிதாய், ஒள்ளிதாய்னா அழகா சீரா சிறப்பா நீ என்ன நினைக்கிறையோ அது தானா உன்னால முடியும் அப்படின்ட்டு. இந்த உண்ணும் கருமம் அது எப்போ வரும்? அவன் அருளா. வள்ளலார் அப்படி போயிட்டே இருக்கிறார். எல்லாரும் சொல்றாங்க இவன் முக்காடு போட்ட பரதேசி, முக்காடு போட்டு திரியறான், மூஞ்சை காட்ட மாட்டேங்கிறான், தலையை காட்ட மாட்டேங்கிறான் அப்படின்னுட்டு. அவர் முக்காடு போட்டிருந்த காரணமே தன்னுடைய ஞானாகினி மற்ற உயிர்களுக்கு துன்பத்தை கொடுக்க கூடாது என்ற காரணத்தை. இதை படிங்க. எதுக்காக அருட்பிரகாச வள்ளலார் சிதம்பரம் ராமலிங்கம் ஏன் தன் தலையை உச்சியை மூடிக்கிட்டு இருந்தாங்க? அக்னி வாஸ் தேர், ஞானாகினி. அதை காட்டக்கூடாதுன்னு தான் வெண்மையான அந்த ஆடையால் தன்னுடைய சிரசை மூடிக்கொண்டே திரு பரதேசி. இவன் பாரு எல்லாம் முக்காடு போட்டு திரிகின்ற ஒரு ஆம்பளையா இவன் பாரு ஊர் ஊரா திரியறான், ஏதோ வேஷம் போட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப இவர் யோசிப்பார், நானா வேண்டதாரு, நானா வேண்டதாரு, நீ என்ன சொன்னாலும் சரி. அப்போ பாடின பாட்டுதான் திருவருட்பால 6ஆம் திருமுறை. 6ஆம் திருமுறை உங்களுக்கு ஏறக்குறைய 2000 பாடல்களை, ஐயோ அவர் முடிக்கவே முடியாது. அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். அவர் பேசுறதுலாம் கவிதையாவே இருக்கும், திருவருளா வரும். அந்த 6ஆம் திருமுறையில 21வது பதிகத்துல, அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், அவங்க என்ன திட்டா கூட பரவாயில்ல, 6 உயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எனக்கு கோபத்தை மட்டும் கொடுத்துடும், என்னை என்னவோ தீட்டிட்டு போடும், எனக்கு தெரியும் நான் உனக்கு சொந்தமானவன் என்று, எனக்கு தெரியும் நான் உனக்கே உரியவன் என்று. இந்த உலகம் இருக்கட்டும், தவறில்லை. ஆனால் தப்பி தவறி கூட என் வார்த்தையில் இருந்து ஒரு கடுமையான வார்த்தை வரக்கூடாது, என் நினைப்பில் கூட கடுமையான வார்த்தை வரக்கூடாது, அதற்கு உன் அருள் தேவை. பாருங்க எங்க வர்ற அருட்பிரகாச வள்ளலார். 6 உயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த எனது அற்புகளை ஈம்பிகிடல் வேண்டும். என் ஒரே வேலை உன்னுடைய புகழ் பாடுறதுதான். என்ன நீ எங்க வச்சிருந்தாலும் சரி, என்னுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் எல்லாம் உன்னுடைய புகழைத்தான் கூறிக்கொண்டிருக்கும். செப்பாத மேல்நிலை சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செழித்திடல் வேண்டும். உன்னுடைய சிவமார்க்கத்தை எப்படி அடையிறதுன்னு எனக்கு வழிகாட்டி, அது எல்லாருக்கும் நான் சொல்லணும். அதுல தப்பி தவறி தப்பேதும் நான் செய்யணும், நீ பொறுத்தருளல் வேண்டும். என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்கேன், தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு, எனக்கு தெரியாம அதை பொறுத்துக்கோ. ஆனா என்னை நீ வேண்டாம் சொல்லிடாது. தலைவன் நினை பிரியாத நிலையும் வேண்டுமே. இப்படி போனா நீ நினைத்த காரியத்தை உனக்கு முன்னாடியே சிவபெருமான் போய் முடிச்சு வைப்ப. அருட்பிரகாச வள்ளலார் தான் இருந்தவரை சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவிய காலத்திலிருந்து பல பல ஆண்டுகள், டிகேட்ஸ் டுகெதர், அந்த அவர் ஏற்றி வச்ச அந்த அடுப்பு எரியாம அணையாம இருந்தது. அதை தொடர்ந்து கிருபானந்த வாரியார் அருளால் அது இன்னைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு. அதாவது கிருபானந்தர் பட்ட பாட்டு ரொம்ப ஜாஸ்தி, இல்ல வேற கதை அப்புறம் பார்த்து. ஆக அவர் ஏற்றி வைத்த உணவு அன்னதானத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தவர் அருட்பிரகாச வள்ளலார். அவர் பாடுற இந்த உலகை நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லை, உன்னை பிரியாத நிலைதான் நினைக்க வேண்டும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், 6 உயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும்,
எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை இயம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேதும் நான் செய்யணும், நீ பொறுத்தருளல் வேண்டும். தலைவர் நினை பிரியாத நிலையும் வேண்டும். என்ன அழகா ஔவையார் சொன்ன அதுக்கு ஏற்ற வகையில எத்தனை 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 ஞானிகள் இருந்திருக்காங்க. தாங்கள் ஞானம் பெற்றதுங்கிறது கூட உணராமல் தேவர் சோ சிம்பிள். தாங்கள் ஞானம் கிடைச்சதுன்னு கூட அதை பத்தி பெருமைப்படாம அப்போ கூட உப்புகழ பாடணும், உப்புகழ பாடணும், உப்புகழ பாடணும். ஏன் உன்னருளால் தான் இது நடந்தது, உன்னால்தான் இது நடந்தது. ஒரு முறை கூட நான் செய்தேன், என்னால் தான் இது முடிந்ததுன்ட்டு அவங்க எண்ணத்தில் கூட வரும். மாணிக்க வாசகத்தோட இன்றைக்கு இருக்கக்கூடிய சத்குருக்கள் வரைக்கும் இறைவன் அருளார், இறைவன் அருளார், இறைவன் அருளார். அப்படிதான் ரொம்ப இன்ஷா அல்லா, இன்ஷா அல்லா, இன்ஷா. Thy will be done, thy will be done, thy will be done. அது போல அதுக்கு அடுத்து எங்க போறாங்க? 6வதுல ரொம்ப அழகா சொல்றாங்க. ஒவ்வொன்னா வாங்க அங்க அவ்வகத்துள் ஆனந்தம் வந்துடுச்சு, உண்ணும் கருமம் முடிக்கலாம் சொல்லிட்டாங்க. திவனர்கள் மட்டும் கிடைச்சுடுத்துன நீ உனக்குள் அகத்துள் ஆனந்தம் பொங்கும், நீ நினைச்சது தானே நடக்கும், இறைவன் முடிச்சு வைப்பா. அதுக்கு அடுத்தது எல்லா பொருளும் முடிக்கலாம். ஈசன் தன் தொல்லை அருள் பெற்றக்கா. தொல்லை அருள் என்பது தொன்மையான காலம் காலம் கடந்து யுக யுகங்களாக இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய அருளை பெற்றக்கா. எல்லா பொருளும் முடிக்கலாம், எல்லா பொருளும் உன்னை தேடி வரும், நீ போக வேணாம், உன்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்ட்டு ஔவை பிராட்டி ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்துட்டே வர. அங்க மறுபடியும் நம்ம அபிராமி பட்டத்தான் வருது. என்ன வருது? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கணக்கண்களே. சார் எவ்வளவு அழகா அந்த ஔவை பிராட்டி ஒவ்வொன்றுத்துக்கு பொருத்தமா எத்தனை ஞானிகள் இருக்காங்க. அது மறுபடியும் நான் சொல்றேன், அவன் அருளாலே அவன் தாழ்வடையே. இன்னைக்கு அப்படியே புரட்டி பார்த்துட்டு இருந்தா இந்த ஔவை குரலுக்கு யார் பொருத்தமானவங்க, யார் பொருத்தமானத இங்க உள்ள இறங்குது. இதை சொல்லி இதுதான் கரெக்டா இருக்கும், இதை சொல்லி இதுக்கு பொருத்தமா இருக்கணும். அது இறைவனுடைய கருள், அன்னையினுடைய அருள் தான் நான் சொல்ல முடியும். என்ன அழகா இருக்கு பாருங்க. அப்ப என்ன சொல்றாங்க? எல்லா பொருளும் முடிக்கலாம், உனக்கு என்னென்ன கிடைக்கும் உனக்கே தெரியாது. அவர் அருள் என்னென்ன வரும்? தனம் தரும், நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு மினிமம் வேணும், பணம் வேணும், மம்மம் சாப்பிடுறதுக்கு. கல்வி தரும், உண்மையான ஞானம் எனக்கு இருக்கணும். ஒரு நாளும் தளர்வரியா மனத்தம், எப்போதும் உற்சாகம், சந்தோஷம், நிம்மதி, அமைதி. அது எந்த விதமான குறைபாடும் இருக்காது. நிம்மதியா இருக்கும். யாரும் ஒருத்தர் வருவாங்க உற்சாகமா, நம்ம 4 பேச்சு பேசினா, சார் நீங்க சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் போவாங்க. அது எனக்கு என்ன உற்சாகத்தை கொடுக்கும். அப்புறம் என்ன? தெய்வ வடிவம் தரும், பொலிந்த ஒரு முகம், சிரித்த ஒரு முகம், சந்தோஷமான ஒரு அற்புதமான நிலை, நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். சார் என்ன எனக்கு வேண்டியதை பார்த்துக்கிட்டு அம்மா இருக்காங்க, நான் எதை போய் தேடி போகணும், யார் போய் கேட்கணும்? எல்லாமே வீடு வாசல் தேடி வருது சார். இதுவே ஜாஸ்தி, இதுவே அதிகம் அம்மா, இதுவே அதிகம் அம்மா, உன் கருணைக்கு எல்லையே. ஆக நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், எல்லா நல்லதும் கிடைக்கும். அன்பர் என்பவர்க்கே அந்த அன்னையினுடைய அருள், அந்த சிவன் அருள் மட்டும் நோக்கிட்டு இருந்துச்சுன்னு கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கணக்கென்றது. அங்கே கனம் தரும் என்பது அந்த அன்னையினுடைய கம்பீரத்தை காட்டு, அந்த அழகின் பொலிவை காட்டுகிறது. பூங்குழலாள் அபிராமி உன்னை நேர கூட பார்க்க வேணாம், கடைக்கண் பார்வை, காமாட்சி அம்மன் கடைக்கண் பார்வை பார்த்தாலே போதும், அபிராமியினுடைய கடைக்கண்கள் கொட்டித்தரும் அப்படின்ட்டு ஔவை பிராட்டி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எங்க போறாங்க? அவங்க சிந்தையுள் நின்ற சிவன் அருள் பெற்றக்கால் பந்தமாய் பாசம் அரும், இந்தமாய் பாசம் அரும். நீ மட்டும் சிவபெருமனை வணங்கிட்டு அவர் தான் வேணும், அவர் தான் வேணும், நீ வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுகிட்டு யார் வேணும் யார் வேணும்னு கேட்டீன்னு உன்னை ஆளை வச்சு கூட்டிட்டு போவார். கவலையே படாது, அட்ரஸ் மட்டும் தொலைக்காம பத்திரமா பையன் வச்சுக்கோ, ஜாகிரதை. அவர் உனக்கு தேடி பிளாக்கார்டை கொண்டாந்து வச்சுக்கிட்டு கூப்பிடுவார், நீ போயிடு. என்ன சொல்றாங்க? சிந்தையுள் நின்று சிவன் அருள் பெற்றக்கா, இறைவனுடைய அருள் மட்டும் கிடைச்சு கொடுத்துன
பந்தமாம் பாசம் வரும். நீயா வந்து சார் பிராக்டிகலா பாருங்க. யார் யார் நம்ம கூட இருக்கணுமோ அவங்க இருக்கிறாங்க. யார் யார் போனோமோ ஜெய் குருதேவ் தானா போயிட்டு இருக்கு. நமக்கு வேண்டிய எண்ணத்தை ஒத்த சமநிலை சத்சங்கம். சத்சங்கம் சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன். நம்முடைய ஒத்த மனமுடையவர்கள், பீப்புள் ஆஃப் தி சேம் ஹார்மனி, தி சேம் வைப்ரேஷன்ஸ், அவங்க மட்டும் உங்க கூட இருப்பாங்க. தானே ஏதோ ஒரு சக்தி அவங்கள விலக்கிட்டு போயிடும். நீங்க தனியா இருக்க மாட்டீங்க. உங்க கூட அம்பாள் இருக்கான்னு தெரியும். உங்க கூட யார் யார் இருக்காங்களோ அவங்க அன்பே உருவானவர்களாய், உன்னை அரவணைத்து செல்பவர்களாய், அன்பிற்கு மதிப்பு தருபவர்களாய், இறைவன் அவர்கள் பெற்றவர்களாய் இருப்பாங்க. அதுதான் இவங்க சொல்றாங்க. சிந்தையுள் நின்ற, அதுக்கு உன்னுடைய அகத்தில் நீ ஜீவன் சிவலிங்கம் சிவனாக வேண்டும். அப்பொழுது சிவன் அவர்கள் பெற்றக்கால் பந்தமாம் பாசம் வரும். எப்படி பந்தமாம் பாசம் வரும்? அதுக்கு ஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார். நந்தி நாமம் நமச்சிவாயம் எனும், நந்தி நாமம் நமச்சிவாயம் எனும் சந்தையார். தமிழ் ஞான சம்பந்தன் சொல். சந்தையார் நீங்க சந்தை நினைச்சு கூடாது. சந்த நயம் மிக்க திருப்பதிகங்கள், சந்தையான சந்தநயம் மிக்க பாடல்கள் எனக்குள் ஊறி கமழுகின்றன, ஊறி கொட்டுகின்றன. சந்தையார் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லார். நான் சொன்ன பதிகங்கள் எல்லாம் பாடிக்கிட்டே இரு. அப்ப என்ன? பந்த பாசம் அறுக்க வல்லாரே. உன்னை விட்டு எல்லா பந்தமும் பாசம் போயிடும். கம்முன்னு நான் பாடின திருப்பி திருப்பி படி, அது போறோம் அப்படின்ட்டு திருஞான சம்பந்தன் he gives a promise. பாருங்க, நந்தி நாமம் நமச்சிவாய எனும் சந்தையா. எப்பொழுதுமே நந்தி பகவானை தன்னுடைய வாகனமாக கொண்ட நமச்சிவாய அந்த சிவபெருமான் என்னும் அந்த சந்தையார் சந்தனையமிக்க பாடல்கள் எனக்குள்ளிருந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன திருப்பதிகங்களாய். தமிழ் ஞான சம்பந்தன் சொல்லும் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லார் எல்லாம் பக்த பாசம் அறுக்க வல்லாரே. பந்த பாசம் உன்னோட தனியே தானா போயிடும். சார் இதெல்லாம் ஞான பெரிய மிகப்பெரிய அருளியான வள்ளல்கள் புதிய வார்த்தைகள். அவர்கள் வார்த்தை பயிக்காது. யாருக்குள்ள பக்தி ரொம்ப இருக்கோ, நீ வைஷ்ணவனா இருக்கலாம், சைவமா இருக்கலாம், கௌமாரமா இருக்கலாம், சாத்தமா இருக்கலாம், எங்கே அவருடைய இஷ்ட தெய்வத்தை நீ மனமுருகி வேண்டி கேட்டுக்கொள்ளும் பொழுது உன்னுடைய பந்தங்களும் பாசங்களும் தானா முன்னோட்டு போயிடும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க போயிட்டாங்கன்னு வருத்தமும் இருக்க, அதுதான் முக்கியம். அவங்க போயிட்டாங்களே, ஐயோ அந்த அந்த குப்பையே வராது. அப்பா நல்லா இருந்த போதும், அவங்க நல்லா இருந்தோம் அப்படின்ட்டு எனக்கு வேண்டியது இவங்க தான். அது திருஞான பந்தம் அறுக்க வல்லாரே. பந்தத்தை என்னுடைய சிவச்சிந்தை நான் பாடின பதியங்களே கவலைப்படாதே அப்படின்ட்டு ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த வார்த்தைகள் முக்கியம். அதுக்கு அவை பிராட்டி சொன்னதுக்கு கரெக்டா he gives an affirmation. That is very important. சபை பிராட்டி சொல்றேன்னு படிச்சுட்டே போயிடலாம். இதுக்கு யாராச்சும் உறுதிமொழி கொடுத்திருக்காங்களா? இதுக்கு யாராச்சும் நமக்கு பண்றாங்களா? உறுதிமொழி கொடுக்குறாங்களா? பார்த்துட்டே இருக்கு. அவை பிராட்டி சொல்லிட்டாங்க. இது யார் அனுபவிச்சிருக்காங்க? யார் சொன்னாங்க? இது எப்படி நடக்கும்? எப்படி பந்தம் பாசம்? இன்னைக்கு கூட பந்தம் பாசம் ஐயோ மூக்கள் அதுதான் பட்டினத்தை நடந்து போயிட்டே இருந்தாரா. இன்னும் சாவு வீட்டுல எல்லாரும் ஓன்னு எழுதிட்டு இருந்தாரு. இவர் பக்கத்துல போய் உட்காந்துட்டு இவரும் அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ பாவமே, பேர் ஊருக்கு தெரியாதவரு, ஊருக்கு புதுசா இருக்கிறாரு, என்ன கருணடாப்பா, நம்மளாம் தான் பந்தம் அழலாம், பாசம் அழலாம், இவர் எதுக்காக அழறாங்கன்ட்டு மொத்தம் கேட்டாராம். சுவாமி நாங்க தான் அழறோம், அண்ணன் போயிட்டான், மாமா போயிட்டான் அப்படின்னுட்டு நீங்க ஏங்க சாமி அழறீங்க? இறந்த பிணத்தை கண்டு நீங்கள் அழுக பொழுது இருக்கும் பிணங்களை கண்டு நான் அழுகிறேன். என்ன ஒரே ஷாக் ஆகி போச்சு. என்னையா நல்ல வார்த்தையா வருகிறது. இறந்த பிணத்தை கண்டு இருக்கும் பிணங்களை கண்டு அழுகிறேன் அப்படின்ட்டு திருவழிக்காடான் போயிட்டே இருந்தாரா அவர் பாட்டு. ஆக அவர் பந்த பாசம் தானாக அரும். அப்புறம் என்ன,
மாசற்ற கொள்கை மதி போலத்தான் தோன்றும். அது மட்டும் இல்லடா, உன் மனசுல குளிர்ச்சியா இருக்கும். உன் சகசிரஹாரம்லாம் அவங்க சொல்லுவாங்க சூடாகட்டு கிடையாது. இறைவன் ஒரு பெற்ற கால். அதுதான் சிவபெருமான் 3ஆம் பிறையை தன் நெற்றியில் சூடி. உங்கள் சகசிரஹாரம் மலரும் பொழுது அக்னி கனலாக குண்டலினி எனர்ஜி இட் கம்ஸ் அண்ட் ஃபயர் முழுமையாக அக்னியா வரும் பொழுது அக்னி அப்படியே கூல மாறி. இது அனுபவத்தால பெரியவர்கள் சொன்னது. அதனால்தான் 3ஆம் பிறை சந்திரனை தன்னுடைய நெற்றியில், கங்கை அம்மனை தன்னுடைய நெற்றியில் பெருமான் சிவபெருமான் ஏற்றிருக்கும். கங்கை நீரும் குளிர்ச்சி, சிவபெருமானுடைய மதி என்று குளிர்ச்சி. அதுதான் அவை பிராட்டி இங்க கரெக்டா சொல்றாங்க. மாசற்ற கொள்கை மதி போல் தோன்றும் ஈசன் அருள் பெற்றக்கா. அந்த சிவபெருமான் அருள் மட்டும் உனக்கு கிடைச்சிட்டு உன்னுடைய மதி குளிர்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, சுகமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. 24 hours ஏசியிலேயே இருப்பேன். எலக்ட்ரிசிட்டி பில்லே கட்ட வேண்டாம். நீ இபிஏ கட்டாம 100 டைம் நீ எப்ப பார்த்தாலும் ஏசியிலேயே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொல்லல. யார் சொல்றாங்க? அவ்வை பிராட்டி சொல்றாங்க. இது எப்படி அவ்வை பிராட்டி சொல்றாங்க? நம்ம சிவபெருமான அருள் இன்ஜெக்ஷன் அப்படின்னு யோசிச்சா அதுக்கு ஒரு அற்புதமான அவ்வை பிராட்டி சொல்லிடுறார். எங்க அவ்வை பிராட்டி விநாயகராக வல்ல ஷீ இஸ் தேங்கிங் விநாயகர் பெருமாள். முதல்ல பயப்படுறாங்க. அவங்க எல்லாம் போயிட்டாங்க கைலாசத்துக்கு. ஏன் சாமி என்ன கீழே வச்சிருக்கேன்? ஸ்டாப், செய்யற பூஜையை ஒழுங்கா பண்ணு, நிம்மதியா பண்ணு, ஒண்ணு எங்க எப்ப வைக்கணும் எனக்கு தெரியும், டூ இட் ரைட்லி. சரி, இந்த அம்மாவும் பூஜை எல்லாம் பண்றாங்க. பண்ண உடனே டக்குன்னு பிள்ளைய மேல கைலாசத்துல எல்லாருக்கும் முன்னாடி எடுத்து வச்சுடுறார். அது எப்படி? தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே என் உளம்புதனில் புகுந்து, பொருந்தவே என் உளம்பதனில் புகுந்து மதியாக, குளிர்ச்சியாக, தூய அறிவாக, ஆனந்த ஊற்றாக எனக்குள் நீயே வந்து இருக்கிறாய் விநாயக பெருமானே, வேறு எனக்கு என்ன வேண்டும்? விநாயகர் அகவலில் அவ்வை பிராட்டியினுடைய வார்த்தைகள் அது எல்லாருமே படிங்க. நான் விநாயகர் எடுத்திருக்கேன். அற்புதமான ஒரு ஹட்டயோக பிரதிபிக்காம இருக்கும். அதை பார்த்தீங்க. தாயா எனக்கு தான் எழுந்தருளி, அம்மை அப்பா என்ற மாதிரி எனக்கு ஒரு அம்மாவா நீ கூடவே என் மனசுல இருக்கிறச்சே எனக்கு ஆனதை தவிர வேற என்ன? மாயா பிறவி மயக்கம் மறுத்து என்னுடைய எல்லா மயக்கத்தையும் என்னுடைய குழப்பத்தெல்லாம் நீக்கிட்ட திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய். அந்த நமச்சிவாயும் எனக்குள்ள பதிய நீ தானப்பா பண்ண. பொருந்தவே என் உளந்தனில் புகுந்து, என் உள்ளத்துல எப்பொழுதுமே ஒரு அற்புதமான குளிர்ச்சியான வடிவாக, சக்தி வடிவாக நீ அல்லவா இருக்கிறாய். மகா கணபதி நீ அல்லவா எனக்கு தாயும் தந்தையும் அனைத்தும். அங்க மறுபடியும் அந்த முத்தாய்ப்பு கொடுக்கிற அந்த ஞானம் வரும் பொழுது நம் நிலை எப்படி இருக்கு? அடுத்தது ஆவா என்றோதி அருள் பெற்றார்க்கு அல்லாது தாவாதோ ஞான ஒளி. ஆவாங்கிறது ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க. ஆஹா ஆஹா தலையாற்றம் இல்ல, அது அவை பிராட்டி தலையாட்டுறாங்க. அது தமிழ்ல ஆவான்னு வருது. என்ன அழகான தமிழ் பாருங்க. ஆஹா ஆஹா இவ்வளவு சுகமா தாங்க முடியலடா சாமி, அப்பா கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்னு நமக்கு தோணும். ஆனந்தம் அதிகமா இருந்துச்சு. நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறச்சியோ, ஒரு ப்ரொமோஷன் வர்றச்சியோ, இல்ல கேட்டு நமக்கு நம்முடைய குழந்தைக்கு கல்யாணம் வர்றச்சியோ, அது மாதிரி பார்த்தோம்னா தாங்க முடியாத சந்தோஷம் வரும். ஆஹா ஆஹான்ட்டு நமக்குள்ள தோணும். அந்த ஆஹா ஆஹா எப்ப தோணும்? சிவன் அருள் பெற்றார்க்கு. ஆஹா என்றோதி அருள் பெற்றார்க்கு அல்லாதோ தாவாதோ ஞான ஒளி. தாவாதோன்னு முடிவே இல்லாத, தாவாதோன்னு முடிவே இல்லாமல் தானாக நீற்றூற்றாக ஒரு நீர் வீழ்ச்சியாக உனக்குள் இறைவனுடைய அருளானது தானாக ஞான ஒளியாக. முதல்ல என்ன சொன்னாங்க? மதி குளிர்ச்சியான சொன்னாங்க. நீ என்ன சொன்னாங்க? ஞான சுடராக விளங்குவாய். அந்த சுடர் என்பது ஒளி பொருந்தியது, உஷ்ணம் இல்லாது. இறைவனுடைய அருள் ஒளி பொருந்தியது, ஆனா அங்க சூடு இருக்கு. அது என்ன அழகா அவ்வை பிராட்டிங்க பொறுத்துறாங்க பாருங்க. ஆவா என்றோதி அருள் பெற்றார்க்கு அல்லாது தாவாதோ ஞான ஒளி. நீ அதுக்கு என்ன பண்ணணும்? சிவபெருமான வந்து ஆஹா ஆஹா எவ்வளவு அழகாக இருக்கு இல்லையா?
அது திருஞான சம்பந்தருக்கு குழந்தையா இருந்து போய் தோண்டிட்டு பாருங்க. தோளுடைய செவியன் விடையோ என் உள்ளம் கவர் கல்வன் காடுடைய சுடரை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் வந்து அங்கேயே சாமிக்கு வந்து சோ போட்டு வச்சது. ஆஹா, என்ன அழகா இருக்கப்பா, என்ன அழகா இருக்க, சுடலை பொடி போசியோ கவர் கல்வன் தேடுடைய மலரால் உன்னை நான் பணிந்தேத்த வீடுடைய பெருமாபுரம் பெருமான் இவன் என்று சொல்றப்ப, யாராச்சும் சுடுகாட்டுல இருக்க சாம்பலை மேல பூச்சிட்டு பார்த்து உள்ளம் கவர் கல்வன் சொல்லுவாங்களா? ஞான சம்பந்தருக்கு அவன் அவ்வளவு சொல்றாராம். அந்த அம்மையா போய் நான் பார்த்துட்டு ஆஹா ஆஹா தலையாட்டாலும் ஞான சம்பந்தம். அது அம்மை பிராட்டி சொல்றாங்க, எப்பொழுது அந்த இறைமை நீங்க பாத்துருங்க. முக்கியமா வையாளி சேவை, அது ரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கத்துல தான் பார்க்கலாம், திருவண்ணாமலையில் பார்க்கலாம். அந்த பெருமானை நம்ம எல்லாமே ஒரு லெவல் இருப்போம். ஆல்மோஸ்ட் ஆவரேஜ் 5 அடி 5 அங்குலம் 5 அடி 6 அங்குலம் நம்ம இந்தியன்ஸ். கோவில பார்த்தா நம்ம தலை தெரியாது, தலையா இருக்கும். அவங்க அதுக்கு மேல தூக்கிப்பாங்க சுவாமியை, தூக்கிட்டு அப்படி ஊஞ்சலாடுவான்னு ஆடுவாங்க. அந்த அழகை பார்க்கறதுக்கு காண கண் கோடி வேண்டும். அந்த அழகுல மெய் மறந்துருப்பீங்க. பக்கத்துலயா இருக்காங்க, பக்கத்துலயா இருக்காங்க, எதிர்த்தியா இருக்காங்க, பின்னாடியா இருக்காங்க, ஒண்ணுமே தெரியாது. அப்படியே நாம நம்முடைய மனசுல இறைவா 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 இறைவான்ட்டு அப்படியே அவர் கூடவே நாம ஒருங்கின்றே இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக ஆவாவென்றோதி அருள் பெற்றார்க்கு அல்லாதும் தாவாதோ ஞான ஒளி. அந்த ஞான ஒளி உனக்குள் வரும். அதுதான் பாக்குறச்சே, பச்சைமா வரைபோல் மீனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா வரரேதே ஆயத்தம் கொழுந்தே என்ன இச்சுவை தவிர யார் போய் இந்திர லோகம் ஆடும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் நரங்கன் ஏ பெருமாளே, அழகுக்கு எண்ணி எது ஆக முடியும்? காண கண் கோடி வேண்டுமே. வயிறு ரொம்பிடுச்சு, மனுஷன் ரொம்பிடுச்சு, எல்லாரும் ரொம்பிடுச்சு. பிரசாதம் கூட சாப்பிட முடியல, அவ்வளவு அழகா இருக்கு. இதை தவிர வேற என்ன பண்ணன்றப்ப ஞான ஒளி தனக்கு உனக்குள் பிரகாசிக்கும். அந்த ஞான ஒளியாக இறைவனே இருப்பார் என்பதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருந்தது கிடையாது, இருக்கவும் முடியாது. ஏனென்றால் தன்னைத்தான் இழந்த நிலை, மறந்த நிலை கிடையாது, தன்னைத்தான் இழந்த நிலை. அப்பொழுதுதான் அங்கே ஞான ஒளி பிரகாசிக்கும். நெரூர் பொருத்தப்பட்ட. ஆக அடுத்தது கடைசியா ஓவா சிவன் அருள் பெற்றால் உரையின்றி தாவாத என்பான் தரும் அழகு. ஓவா சிவன் அருள் பெற்றால், ஓவான ஓயாத எப்பவும் இருக்கக்கூடிய சிவன் அருள் பெற்றால் உரையின்றி நெரூர் சிவேந்தர் சதாசிவ பிரம்மேந்திரன் உரையின்றி மௌனத்திலேயே தாவாத இன்பம் தரும். தாவாத இன்பம் தரும். தாவாத அப்படின்னு முடிவே இல்லாத தாவாத. அதே போல ஓவான ஓயாத. ஓவா சிவனுள் பெற்றால் உரையின்றி தாவாத இன்பம் தரும். அப்படி நமக்குள்ள ஆனந்தமானது முடிவில்லாமல் பெருகி கொண்டே இருக்கும். கொட்டம் கொட்டிக்கிட்டே இருக்கும். ஆக அற்புதமான ஒரு இடத்துல நாம அப்படியே அழகாக இருக்கும். கடைசியா முத்தாய்ப்பாக உண்மையார்ந்து முடிக்கும் பொழுது வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேங்கிய எந்தன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் எல்லையில்லாத ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டிய பெருமானை அப்படின்ட்டு விநாயகருடைய பொருளை அந்த விநாயகர் அகவல்ல அம்மையார் பாடுவாங்க. ஆக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் அருள் வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? தூய மனத்தினராய் இருக்க வேண்டும். சிவன் இறைவனுடைய புகழ் பாட வேண்டும். அப்பொழுது நம் அகத்தில் ஆனந்தம் பொங்கும். நாம் கருதிய கருமம் தானாக முடிக்கும். எல்லா பொருளும் நம்மை தேடி வரும். பந்தம் பாசம் தானாக விலகிவிடும். நம்முடைய ஞான ஒளி குளிர்ந்த மதி போல தோன்றும். ஆஹா என்று ஆனந்தமாக இருக்கும் பொழுது நமக்குள் ஆனந்தம் பெருகும். கடைசியில் உரையற்ற மௌன நிலையில் மோனனை சாயுஜ்யம் என்ற நிலையில் இறைவன் நாம் ஒன்று கண்டோம். ஆக திருவருட்பால முதல் அதிகாரமாக அருள் பெறுதல். நமக்கு எல்லாம் டெக்னிக் சொல்லி கொடுத்துட்டாங்க. சோ மொபைல் போன் பண்ணிட்டீங்க. வேலூர்ல நம்மளை தேடி சத்குருக்கள் வருவாங்க, தானாக வழிகாட்டுவாங்க. இறைவன் அருள் பெறுவது என்பது உறுதி. ஆக திருவருட்பால் முதல் அதிகாரம் அருள் பெறுதல். அவை பிராட்டி எப்படியில நாம இறைவனுடைய அருளை பெற முடியும்ட்டு
அழகா விளக்க இந்த அப்படியே மனசுல உள்வாங்கி இருப்பாங்க. சரியா? வாய்ப்புக்கு நன்றி. கூடவே பயணித்தமைக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வருண். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இது ரொம்ப அற்புதமானது. பேசிட்டே இருப்பாங்க. அவன் அருளாலே அவன் அடுத்த புதன்கிழமை அடுத்த அதிகாரத்துக்கு நம்ம போலாம். அது ஓகே. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் என்தூசியாசம். ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அவ்வை பிராட்டி நம்ம கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க. அழகா போயிட்டு. தேங்க்யூ. தேங்க்யூ.